ஹலோ மக்களே, வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போக போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக எனக்கு வந்து இந்த ட்ரெயினில் வந்து 2A செகண்ட் கிளாஸ்லேயும் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் போகணுன்னு ஆசை. நம்மளும் 25 வருஷமாக ட்ரெயினில் போகிறோம். எப்போ பாரு ஸ்லீப்பர்லேயே போயிட்டு ஸ்லீப்பர்லேயே வருவோம், இல்லைனா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் போவோம், அன்ரிசர்வ்டில் போவோம். சரி, இன்றைக்கி வந்து செகண்ட் கிளாஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து நான் டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, ரொம்ப காசு வரும் அப்படின்னு நினச்சி தான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். யதார்த்தமாக அப்படி பார்க்குறப்ப சென்னை டு திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா 2A ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து வெறும் 1000 ரூபா தான் போட்டிருந்தான். எனக்கே அதிசயமாக போச்சு. வந்தே பாரத்தே 1300 இது 1000 ரூபா போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி விட்டாச்சு. ஸோ இங்கேருந்து திண்டுக்கலுக்கு செகண்ட் கிளாஸில் போகிறோம். சரி, வரும்போது ஃபஸ்ட் கிளாஸில் வருவோம் அப்படின்னு சொல்லி பாண்டியனில் ஃபஸ்ட் கிளாஸ் போட்டிருந்தேன். 1800 போட்டிருந்தான். பரவாயில்ல, வந்தே பாரத்தில் போகிறதுக்கு உட்காந்துட்டே போகிறதுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் படுத்துகிட்டே போகலாம்ல. ஸோ அப்படி பண்ணியிருக்கேன். போகிறதுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, வரதுக்கு இனிமேல் தான் தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பி எக்மோர் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். கோச் பார்த்திங்கன்னா A1 கோச்சு. இப்போ நம்ம வந்து அந்த கோச்சுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக இங்கே இதான் இப்படி தான் 2A இருக்கும் போல். ஃபுல்லாக வந்து கவர்டு தான். பார்த்திங்கன்னா தெரியும், பாருங்கள், அங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஸ்க்ரீன். ஒவ்வொரு சீட்டுக்கும் ஸ்க்ரீனு. கடல மிட்டாயெல்லாம் விற்க உள்ள அலௌடு இல்லை போல். அண்ணன் வந்து எல்லா இடத்துக்கும் இது போடுறாரு, பெட்ஷீட் போடுறாரு. இப்போ தான் ஏசி போட்டு விட்ருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்த லைஃப் ஹிஸ்ட்ரி ஐம் கோயிங் டு ட்ராவல் இன் 2A கிளாஸ். என்னோடய சீட்டு வந்து அந்த சைடு அப்பர் மேலே இருக்குது. அங்கே தான் அந்த பெட்ஷீட்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணட்டும். செகண்ட் கிளாஸ் ஏசி. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 3 பெர்த் இருக்கும். இதில் வந்து 2 பெர்த்து தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கீழே ஒரு பெர்த்து, மேலே ஒரு பெர்த்து, அவ்வளோதான். ஒவ்வொரு பெர்த்துக்கும் ஸ்க்ரீன் ப்ரைவசியாக இருக்கும். சைடில் இருக்க கீழே ஒரு பெர்த்துக்கு, மேலே ஒரு பெர்த்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் தான். ஸோ மக்களே, நீங்களும் வந்து இந்த மாதிரி 2A அதாவது செகண்ட் கிளாஸ் ஏசியில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிடுங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை டு திண்டுக்கல் வந்து 1000 ரூபா தான் வந்துச்சு. இந்த 2A கிளாஸில் வந்து நீங்கள் வந்தே பாரத் தேஜஸ் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த 2A சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் படுத்துகிட்டே போகலாம். 1, 2வது உங்களுக்கு ப்ரைவசி நல்லாயிருக்கும். இங்கே நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். பாத்ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். கம்பார்ட்மெண்ட்டே கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப நார்மல் ப்ரைஸாக தான் இருக்கும். கிட்டத்தில் போக போக அதிகமாக இருக்கும் போல். கோச்சஸ் கம்மியாக இருக்கனால சீக்கிரமே தீர்ந்துடும். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் இந்த செகண்ட் கிளாஸ் ஏசியை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா கொஞ்சம் முன்னாடியே பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வருவோம். தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம இடத்துல செட் ஆகிட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ மக்களே, இப்போ பார்த்திங்கன்னா போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம். வாட்டர் பாட்டில், அப்புறமேட்டு வந்து ஒரு போர்பன், அப்புறம் அந்த கெவின்ஸ் மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் நேரம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் ஃபோனை சார்ஜ் பண்ணணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். ட்ரெயின் கிளம்ப இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது. வெயிட் அண்ட் சி. ஸோ மக்களே, ஒரு வழியாக செட்டில் ஆகிடுச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம பர்த்து. ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வேணுமா? இப்போ பாருங்களேன், எப்படி லைட் எஃபெக்ட் கிடச்சிருச்சா? இப்போ வந்து இது ஸ்க்ரீனு, ஏசி வெண்ட் வந்து இந்த அங்கே இருக்குது. இப்போ நமக்கு ப்ரைவசி வேணும், அதனால் நம்ம ஸ்க்ரீனை மூடிடலாம். நிறைய ஏசி உள்ளே வருது, ரொம்ப குளிருது. ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து ஃபுல்லாக மூடியாச்சு. நமக்கு வந்து ஒரு ரூம் மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ வந்து ஒரு 1000 ருப்பீஸில் நீங்கள் சென்னை டு திண்டுக்கல் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோடு போகலாம். ஸோ இப்போ நான் வந்து செட்டில் ஆகிட்டேன். ஏதாவது ஒரு படம் பார்க்க போகிறேன். நான் ட்ரெயின்லேயே ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்லான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது ஆர்டர் பண்ணேன்னா நான் அதை அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து உச்சா வரும். அப்போ வந்து நான் வந்து பாத்ரூம் எப்படி இருக்குது, ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ செகண்ட் கிளாஸில் எப்படி பாத்ரூம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போது நான் வந்து படம் பார்க்குறேன், கொஞ்சம் போர் அடிக்கும். ஏன்னா கேம் சேஞ்சர் படம் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து போர்பன் பிஸ்கட் சாப்பிட்டு போர்பன் வாங்கிட்டு வந்தேன், மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்தேன், இதை குடிச்சிட்டேன். ஸோ இப்போ போர்பன் சாப்பிட்டுக்கிட்டே கேம் சேஞ்சர் படம் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபுட் எதாவது ஆர்டர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி ஆர்டர் பண்ண முடிஞ்சால் 8 மணிக்கு விழுப்புரம் இல்லைனா திருச்சியில் வரும்.
நான் வாங்கிட்டு சொல்கிறேன். திருச்சியில் சாப்பிட்றதுக்கு திண்டுக்கல்லே போய் பிரியாணி சாப்பிட்லாம்.